மகளே இந்த வாரம் பிக் பாஸ்ல இருந்து எஃப்ஜே அவர்கள் எவிக்ஸ் ஆகிறதா நம்மளுக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. ஆதிரை என்ட்ரிக்கு அப்புறம் இவரோட கேம் மொத்தமா தோய்வடைஞ்சிருச்சு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஆல்ரெடி விஜே பார்வதி கிட்ட அங்கங்க பயங்கர ஹைப்ல கத்துவாரு, சண்டை போடுவாரு. இவரு எதுக்கு உள்ள வந்தாரு அப்படிங்கிறதே அவரு மறந்துட்டார் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. என்ன ரீசன்னா முழுக்க முழுக்க ஒரு ஃபீட்பாக்ஸர், ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிக் பண்றவரு. இவரு நெறைய சாங் பண்ணியிருக்கலாம், பீட் பாக்ஸ் பண்ணியிருக்கலாம். பயங்கரமா சூப்பரா பண்ணிட்டு இருந்தார். ஆல்ரெடி லைவ்ல வந்து அவர் தெளிவா சொல்றாரு. என்னோட டார்கெட் வந்து ஒரு 60 நாள், 70 நாள் அதுக்குள்ள தான் நான் இருப்பேன். ஸோ அவ்வளோ நாள நான் தாண்டிட்டேன். என்னோட டார்கெட் வந்து அச்சீவ் ஆயிருச்சு. இனி நான் கேம் விளையாடணும்னு அவசியமே கிடையாது. நான் என் இஷ்டத்துக்கு அப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க வியானா கூட காதல், ஆதிரை கூட அங்கங்க காதல். இத தாண்டி பீட் பாக்ஸ், இண்டிபெண்டன்ட் மியூசிக் இது எல்லாமே குடுத்திருந்தாருன்னா, எஃப்ஜே வந்து பிக் பாஸ்க்குள்ள எதுக்கு என்ட்ரி ஆயிருந்தாரோ, அந்த விஷயத்த சிறப்பா செஞ்சிருப்பாரு. அவர் அச்சீவும் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து. வோட்டிங்ல வந்து ரொம்பவே குறைவான இடத்துல இருக்காரு. இப்ப பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் அபிஷியல், அன்அபிஷியல் வோட்டிங் லிஸ்டின் அடிப்படையில் எஃப்ஜே, ரம்யா ஜோ, வியானோ எல்லாருமே ரொம்ப கீழ இருக்காங்க. இந்த வாரம் கன்ஃபார்ம் எஃப்ஜே வந்து எவிக்ட் ஆகுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க 1 செகண்ட் லைக் பண்ணிட்டு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வாரம் எவிக்ஷன் ப்ராசஸ்ல ரம்யா, வியானா, எஃப்ஜே யார் எவிக்ட் ஆக போறாங்க? யார் எவிக்ட் ஆனா நல்லா இருக்கும்? உங்களுடைய எல்லா கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த செகண்ட் நீங்க பண்ற கமெண்ட்க்கு நான் ரிப்ளை பண்ண காத்திருக்கிறேன். பிக் பாஸ் பத்தின லைவ் அப்டேட்ல அடுத்தடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய் மக்களே.